என்னடாடி கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு? ஏன் கேக்கல? செல்லத்தாயும் கேட்டுச்சு, குருவமான்னு சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு. அத பத்தி பேசாத. நான் கேட்கிறேன் பதில் சொல்லு. நான் யாரு? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். உனக்கு யாரு? புருஷன். உங்க அப்பனுக்கு யாரு? மட்டமான மருமகன். எது? மூத்த மருமகன் என்ன தெரியுதா? உன் பிள்ளைகளுக்கு அப்பன், உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன். இப்படி 3 போஸ்டிங்க முழுசா வச்சுக்கிட்டு நாயா அலைகிறேன். இத புதுசா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துங்க. அதுக்கு என்னப்பா? என்ன போட்டு நான் அடப்பு தெரிச்சு போவோம். அடப்பு ஏண்டி இந்த குடும்பத்துக்காக வாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க. குறைஞ்சா போயிருவீங்க. என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்பன் பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா. மறுபடியும் அங்க என்னமா பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. திரும்ப திரும்ப கூப்பிட்டா மிரண்டுருமா? மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க? அப்படி பேசுங்க. கும்மிருவே கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டேன். ஆமா. எப்படி? இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரி. அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா? இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. பிள்ளைங்களா இங்க வாங்க. அப்பாவை யார் யாரெல்லாம் அடிக்கல? பிள்ளை பத்துக்கலாம் பிள்ளை. உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்? என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்ல முடியல. என்னமா கீழே உயிரை வாங்குற நல்லா தான் கேட்கல. அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு சொன்ன கேட்டுக்கிட்டே இருக்க. நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. இருக்குடா நானும் காது வரைக்கும் மீசி வச்சுக்கிறேன். ஐயோ கோவப்பட்டனே சோத்துல விஷம் வச்சிருவாங்க. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு ஆமனே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. டேய் ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா. இருடா ஒருத்தருக்காக மட்டும் நான் இங்க வரல, 50 பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன். நீ தலைவர் மாதிரி கத்துற. கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆளாளுங்க நாட்டாம தள்ளியா தள்ளியா. அண்ணன் வரல. அண்ணன் வர்றாரு. தள்ளுங்கய்யா. சீக்கிரம் முடிச்சு விடுங்க. இடுப்பு எடுப்பா இருந்தா பிள்ளை பத்தவன் பாப்பேன். ஏன்னா லேசா அப்படி இடுப்பு பிடிச்சு கிள்ளதுக்கு இம்புட்டு பையனும் வேலையை விட்டு போட்டு வந்து உட்காந்துருக்கீங்களே. ஏன்டா நீங்க எல்லாம் விருந்தாளிக்கு போறீங்க. இரு அவசரப்படாதீங்க. ஆயின் பண்ணியாச்சடா? ரெடியா இருக்கு. தைரியத்தை படப்படாது. அசிங்கமே இல்லையா அண்ணனுக்கு ஆஸ்கல்? சரியா? அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கிறதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? இதுதான் கடைசி. ஏதோ உடம்பு தேக்கா இருக்க கண்டு ஊரே கூடி குத்துனாலும் ஒரு கூட்டாது. நாங்க கட்டுங்கண்ணே. பாத்துக்கிட்டு இருந்தா எங்கனாலயே தாங்க முடியல. நீங்க எப்படின்னே தாங்குனீங்க? எல்லாம் பழகிருச்சுடா. இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன்ல நிப்பல. எலெக்ஷனா? ஆமாடா. எவ்வளவு வாங்கிருக்கேன் இவங்கிட்ட. இத சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க. உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. பவுடர் போடுங்கண்ணே. நீங்க பெரிய அறிவாளிங்க. செய்த தவறை ஒத்துக்கொண்டு தண்டனை வாங்கிய ஒரே தலைவர். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னா, நான் ஒரு கொள்ளைக்காரன், உங்கள் பேங்கில் கொள்ளையடிக்க வந்திருக்கிறேன். இதை படித்துவிட்டு எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் நான் கேட்கும் ரூபாய் 3 லட்சத்தை பண்டல் கட்டி தரவும். இல்லை என்றால் துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடுவேன். அதுதானே? தெரியுதுல்ல. அப்புறம் பக்கத்துல டிஸ்கஷன். படிச்சதை புரிஞ்சுக்கிட்டு சட்டுப்பட்டு அனுப்ப பாரு. அதெல்லாம் ஓகே சார். வேற என்ன? ஆனா பூரா தப்பு தப்பா எழுதிருக்கீங்க. தப்பு தப்பாவா? என்னன்னு? கொள்ளைக்காரனுக்கு வெள்ளைக்காரன் எழுதிருக்கீங்க, பேங்குக்கு பேக்குன்னு எழுதிருக்கீங்க. ஐயா கொள்ளையடிக்க வந்திருக்கிறன்றதுக்கு வெள்ளையடிக்க வந்திருக்கிறேன்னு எழுதிருக்கீங்க. எது வெள்ளையடிக்க வந்து என்ன? ரியாக்ஷன்ற வார்த்தைக்கு ரியல் ஆண்டின்னு எழுதிருக்கீங்க. ரியல் ஆண்டினா யார் தெரியுமா? யாரு? பக்கத்துல மல்லிகையோடு உட்காந்துருக்காங்களே மல்லிகா, அவங்கதான் ரியல் ஆண்டி.
ரூபாய் 3 லட்சத்தை பண்டல் கட்டி தரவும்ன்றதுக்கு பதிலா சுண்டல் கட்டி தரவும் எழுதி சுண்டலா? சுண்டலுக்கு நாங்க எங்கேயா போவோம்? நாங்க என்ன சுண்டல் வியாபாரமா பண்ணிட்டு இருக்கோம்? அப்புறம் துப்பாக்கிக்கு தப்பாக்கின்னு எழுதிருக்கீங்க. யோ, எழுத்துல வேணா நான் தப்பா துப்பாக்கிய தப்பாக்கின்னு எழுதிருக்கலாம்யா. ஆனா ரியலா ஒரிஜினல் துப்பாக்கிய கொண்டு வந்திருக்கேன். பாக்குறியா? பாரு, எட்டி பாரு, எத்த தண்டின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இருக்கட்டுமா? நீங்க எழுத்து மூலியமா லீகலா தானே வந்திருக்கீங்க. லீகலா தானே மூவ் பண்ண முடியும். இப்படி தப்பு தப்பா எழுதிட்டு வந்தா எப்படி சாங்ஷன் பண்ண முடியும்? பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டு யோ, என்ன நான் துப்பாக்கி வச்சுட்டு அவ்வளவு டெரரா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட பீதியாகாம எனக்கு நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. கேட்டு பாரு இவங்கிட்ட. உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பாக்குறியா? பாக்குறியாடா? உங்க துப்பாக்கி பல்ல கடிக்கிறதெல்லாம் ஓகே சார். ஆனா எழுத்துல கோட்டை விட்டு அதான் நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துட்டோம் இல்லையா? 10 வரையில 4 வரையும் தப்பு இல்லாம இருக்குல்ல? அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி காசை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்ப வேண்டியதானே? ஏன் இப்படி பிடிவாதம் பண்ற நீங்க? சார், எங்க பேங்க்ல செக்ல சின்ன ஒரு எழுத்து பிழை இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அது எங்க பேங்கோட வழக்கம். சுருக்கமா நான் ஒரு ஐடியா சொல்றேன். உங்களுக்கும் பாதகம் இல்லாம எங்களுக்கும் பாதகம் இல்லாம போய் ஒரு நல்ல வைக்கலா பார்த்து பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க. நான் சாங்ஷன் பண்றேன். பாரு, என்ன பாரு, நல்லா பாரு. நேராக நேராக என் கண்ணு 2 செவந்துகிட்டே இருக்கு. திடீர்னு கோபத்துல கொந்தளிச்சு துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்க, பேங்கே ஃபயர் ஆயிரும். அங்க பாரு, பொம்பளை பிள்ளைங்க வேலை பாக்குது. ஒரு மனுஷனை வந்து கொதிக்க விட்டு பிரச்சனை ஆக்கிறது வேண்டாம். நல்ல பக்திமானா இருக்க, கொஞ்சம் கூட பயப்படாம பேசிக்கிட்டா ஒரு ஒரிஜினல் துப்பாக்கிக்கு ஒரு மரியாதை வேணாமாயா? ஐயா ஏப்பா, சாருக்கு பேங்க் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல. அவர் கூட்டு போய் புரிய வைங்கப்பா. வாங்கண்ணே போலாம். எலிசா வாங்க சார் போலாம். டேய்,